ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்ப்பா. ஒன் டைமென்ஷனல் இது வந்து கொலிஷன் செகண்ட் பார்ட் நம்ம வந்திருக்கோம் சரிங்களா. ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் சரிங்களா. எலாஸ்டிக் கொலிஷன் இந்த கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். சரி, நமக்கு கொலிஷன் அப்படின்னு இருந்தாவே மொமெண்டம் கன்சர்வ்டு சரிங்களா. எலாஸ்டிக் கொலிஷன்னா கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு. ஒன் டைமென்ஷன் என்ன சொல்லுங்க, அதாவது velocities of the objects should lie along the line of sight. லைன் ஆஃப் சைட்ன்றது என்னது, இப்போ பாருங்க நம்ம ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுக்கலாம். அதாவது இது ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துங்க, இது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இப்போ velocities of the center of mass இருக்கு இல்லைங்களா, அந்த velocity of the center of mass of the objects வந்து lies along line of sight அப்படி இருந்துச்சுன்னா அந்த கொலிஷன் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைமென்ஷனல் கொலிஷன். எலாஸ்டிக் கொலிஷனா கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு. கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்னா பிஃபோர் கொலிஷன், கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். வாட் எவர் கொலிஷன் லெட் இட் பி, மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ரெண்டு கண்டிஷன் எடுப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவனிங்க, பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் எடுக்கலாம் சரிங்களா. சரி, இப்போ வந்து பாருங்கப்பா, இப்போ வந்து நமக்கு ரெண்டு பாடி எடுத்துக்கலாம். மாஸ் m1 எடுத்துங்க, m2 எடுத்துங்க. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் u1 எடுத்துங்க, செகண்ட் ஆப்ஜெக்ட் u2 எடுத்துங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொலிஷன் வந்து u1 மைனஸ் u2 இப்படி நமக்கு தெரியும் சரிங்களா. இது வந்து பிஃபோர் கொலிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்ரோச்சஸ் செகண்ட் ஆப்ஜெக்ட் வித் வாட் வெலாசிட்டி மீன்ஸ் u1 மைனஸ் u2. இந்த u1 மைனஸ் u2 தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொலிஷன். அடுத்து ஆஃப்டர் கொலிஷன் பார்ப்போம். கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கும், அதனால செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி கூடி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல வெலாசிட்டி டைரக்ஷன்லேயே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கும். இது செகண்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி குறைஞ்சிரும், செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி கூடிடும். அதனால வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மாறிடுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் m1, செகண்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் m2, வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா v1 v2 அப்படின்னு வந்திருக்கு. சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நமக்கு வந்து m1 m2 u1 u2 இனிஷியல் வெலாசிட்டிஸ் கொடுத்துருவாங்க, ஃபைனல் வெலாசிட்டி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைனல் வெலாசிட்டி சால்வ் பண்ணணும். அப்போ v1 v2 ரெண்டு அன்னோன் இருக்கு, ரெண்டு அன்னோன் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவுமே மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எத்தனை அன்னோன் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன்ஸும் நமக்கு இருக்கணும். அத்தனை ஈக்குவேஷன் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்போ ரெண்டு அன்னோன்னால ரெண்டு ஈக்குவேஷன் வேணும், ரெண்டு கான்செப்ட் நம்ம எடுக்க போறோம் இப்போ. சரி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த v2 கிரேட்டர் தென் v1 வரும், அதனால செப்பரேஷன் நடக்கும். அப்போ இங்க வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் இருக்கும் ஆஃப்டர் கொலிஷன். இது வந்து ஆஃப்டர் கொலிஷன், இது பிஃபோர் கொலிஷன். ஆஃப்டர் கொலிஷன் வாட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பாத்தீங்கன்னா v2 மைனஸ் v1. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷன் v2 மைனஸ் v1 வருது. இப்போ நம்ம v1 v2 நம்ம கண்டுபிடிக்கணும். v1 v2 கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு அன்னோன்னால ரெண்டு கான்செப்ட்ஸ் தேவைப்படுது. நீங்க வந்து கொலிஷனாவே மொமெண்டம் கன்சர்வ்டு ஒரு கான்செப்ட், இன்னொரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜி, எலாஸ்டிக் கொலிஷனால கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது நமக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எடுக்கிறோம். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எடுத்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எடுத்தா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யார் கரெக்டா சொல்றீங்க? இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் மஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம். அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம். இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் பாருங்க என்ன இருக்கு பாருங்க, m1 u1 plus m2 u2 கரெக்ட்டுங்களா. சரி, ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் பாருங்க, மாஸ் இன்டு வெலாசிட்டி m1 into v1 plus m2 into v2. ஸோ m1 into v1 plus m2 into v2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துரும். ஸோ m1 into u1 minus v1 plus m2 into என்ன வருது பாருங்க, வேணும்னா இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் கூட கொண்டு வந்துருங்க. அப்ப செகண்ட் ஆப்ஜெக்ட் ரைட் சைட்ல கொண்டு வந்தீங்கன்னா அப்ப என்ன ஆகுது சொல்லுங்க, இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது பாருங்க, m2 into இந்த v2 மைனஸ் u2 அப்படின்னு கிடைக்கும். v2 மைனஸ் u2 அப்படின்னு கிடைக்குதுங்களா. சரி, இப்போ இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்த கான்செப்ட், இப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி போடுவோம். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. சரிங்களா. கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி என்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா என்ன சொல்லுங்க, அதாவது
இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். அப்படின்னு என்னது? கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு வருது. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வருங்க? சிஸ்டம்க்கு வந்து இங்க வந்து கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்கேலார்னால இது கைனடிக் எனர்ஜி ஆல்வேஸ் பாசிட்டிவ், அப்படியே தான் டைரக்டா சம் பண்ணணும். அதே மொமெண்ட் எழுதும் போது அது வெக்டார் டைரக்ஷன் எல்லாம் பார்த்து எழுதணும். நீங்க எல்லாமே நம்ம சேம் டைரக்ஷன் எடுத்ததுனால அப்படியே பிளஸ் வந்துருச்சு. ஒருவேளை U1 U2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஒன்னுக்கு பிளஸ் எடுத்துக்கும், இன்னொன்றுக்கு மைனஸ் எடுத்து எழுதிருக்கணும். இது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எழுதுவோம் பாருங்க. கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னது சொல்லுங்க? ஆஃப் m1 u1 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் m2 u2 ஸ்கொயர். சரிங்களா? இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க? ஆஃப் m1 v1 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் m2 v2 ஸ்கொயர்னு வருது. இதுல என்ன அடிக்கலாம்? நமக்கு காமனா என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. காமனா ஆஃப் அடிச்சிடலாம். நம்ம ஆஃப் அடிச்சிடலாமா? கேன்சல் பண்ணிட்டோம். சரிங்களா? ஆஃப் கேன்சல் பண்ணிட்டோம். சரிப்பா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதுவோம். எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். எழுதுறதுக்கு முன்னாடி என்ன, இது ரைட் சைடில் எழுதிக்கலாம். ரைட் சைடில் எழுதிக்கலாம் பாருங்க. சரிங்களா? சரி, இப்போ பாருங்கப்பா. இங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இந்த ஈக்குவேஷனை இப்போ இங்க கொண்டு வரேன் பாருங்க. m1 எல்லாம் ஒரு சைடில் எழுதிங்க. m1 இன்ட்டு v1 ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு. u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர். கரெக்டுங்களா? சரி, இஸ் ஈக்குவல் டு m2 u2 ஸ்கொயர் அந்த ரைட் சைடில் கொண்டு வாங்க. அப்போ m2 இன்ட்டு v2 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, சரிப்பா. இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தானே இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி எழுதலாம். ஸோ m1 இன்ட்டு இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க? u1 மைனஸ் v1 இன்ட்டு u1 பிளஸ் v1. கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு இது எப்படி எழுதலாம் பாருங்க? v2 மைனஸ் u2 இன்ட்டு v2 பிளஸ் u2 அப்படின்னு எழுதிடலாமா? சரி, இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்கப்பா. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 இங்க இருக்குங்களா? இது ஈக்குவேஷன் 2 இங்க இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் 1ன்னு போடுங்க. ஈக்குவேஷன் 1ன்னு போடுங்க. ஈக்குவேஷன் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் 1 போட்டீங்கன்னா m1 கேன்சல் ஆயிருதா? அடுத்து u1 மைனஸ் v1 கேன்சல் ஆயிருதா? ரைட் லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல பாருங்க m2 கேன்சல் ஆயிருது. அடுத்து v2 மைனஸ் u2 கேன்சல் ஆயிருது. இப்போ என்ன மட்டும் நிற்கும் பாருங்க. என்னென்ன இதுக்கு என்னென்ன கேன்சல் ஆகுதுன்றதை மட்டும் நான் சும்மா வேற கலர்ல கேன்சல் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க, இங்க m1 டிவைட் பண்ணும்போது இந்த m1 கேன்சல் ஆயிருக்கும். u1 மைனஸ் v1 கேன்சல் ஆயிருக்கும். அதே மாதிரி ரைட் சைடுல m2 கேன்சல் ஆயிருக்கும். இந்த v2 மைனஸ் u2 கேன்சல் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். சரி, இப்போ ப்ரொசீட் பண்ணலாங்களா? சரி, இப்போ பாருங்க, இது ப்ரொசீட் பண்ண என்ன இருக்கும் பாருங்க. நமக்கு இங்க u1 plus v1 is equal to இங்க என்னப்பா இருக்கும்? v2 plus u2ன்னு இருக்கு. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. u2 ரைட் சைடு கொண்டு வாங்க. u1 minus u2 is equal to v1 ரைட் சைடு கொண்டு வாங்க. என்ன வருது பாருங்க? v2 minus v1. புரியுதுங்களா? அப்படின்னா பாருங்க, u1 minus u2 தான் என்ன சொல்லியிருந்தோம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொலிஷன். அப்போ என்ன வருது? இதை வந்து நம்ம வேற கலர்ல எழுதலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இது வந்து u1 minus u2ன்றது என்னது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொலிஷன். So relative velocity of approach before collision கரெக்ட்டுங்களா? before collision is equal to இது என்ன சொல்லுங்க? v2 minus v1 என்று சொல்லுங்க. relative velocity of separation after collision. So relative velocity of separation after collision புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுன்னா, இன் ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரி, இது இருந்தாலுமே நம்ம எய்ம் என்னது? v2 v1 தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றேன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஈக்குவேஷன் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஏவும் பியும் நான் அடுத்த பேஜில் எக்ஸ்பிளைன் பண்றேன். எழுதுறேன் பாருங்க. அதாவது கவனிங்க, ஈக்குவேஷன் ஏ என்ன எழுதணும்னு சொல்லுங்க? m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. இது வந்து ஈக்குவேஷன் ஏ.
ஈக்குவேஷன் பி என்ன எழுதணும் பாருங்க, u1 மைனஸ் u2 இஸ் ஈக்குவல் டு v1 மைனஸ் v2ன்னு வருது. இது ஈக்குவேஷன் பி. இப்போ ஈக்குவேஷன் பில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம v1 v2 ரெண்டு அன்னோன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ஈக்குவேஷன் பியை ரீஅரேஞ்ச் பண்ணி v2 கிடைக்கல, இந்த v2 கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டிட் பண்ணோம்னா v2 எலிமினேட் ஆயிரும், அப்ப v1 கிடைச்சிரும். பாருங்க, அப்ப ஈக்குவேஷன் பில இருந்து v2 இஸ் ஈக்குவல் டு v2 லெஃப்ட் கொண்டு வந்துருங்க, v1 இதெல்லாம் ரைட் சைடு கொண்டு வாங்க, v1 மைனஸ் u1 பிளஸ் u2 கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த v2 வேல்யூ கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப ஈக்குவேஷன் ஏல v2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப பாருங்க m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 into v2. v2 இது சப்ஸ்டிட் பண்ணும், என்ன வருது பாருங்க, v1 minus u1 plus u2 அப்படின்னு இருக்குங்களா? சரி, இப்படி எல்லாம் இருக்கு நமக்கு. இப்ப என்னென்ன இருக்கு பாருங்க, இங்க m1 v1 m2 v1 இருக்கு, அப்ப m1 into v1 plus v2. இங்க சாரி இங்க m1 v1 m1 plus m2 into v1 வரும் நமக்கு, சரிங்களா? அதாவது எல்லா v1 v2 இதெல்லாம் v1 காமன் எடுங்க, ஏன்னா v1 தானே நமக்கு வேணும். அப்போ m1 v1 plus m2 v1 னா m1 plus m2 into v1 அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க, m2 minus u1, இங்க ஒரு m2 u2 இருக்கு, இங்க ஒரு m2 u1 இருக்கு, இதெல்லாம் இங்க கொண்டு போயிருவோமா? இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க, m1 u1 இருக்கா, அடுத்தது வந்து m2 u2ன்னு இருக்கா, சரி m2 u2ன்னு ஒன்று இருக்கு, m2 u2ன்னு இருக்கு. இந்த பக்கம் m2 மைனஸ் u1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, அப்ப என்ன ஆகும், m2 மைனஸ் u1 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் m2 u1 பிளஸ் m2 u1. அடுத்து இங்க m2 u2 இந்த பக்கம் கொண்டு வாங்க, மைனஸ் m2 u2, ஸோ மைனஸ் m2 u2 அப்படின்னு இருக்குங்களா? சரி, இப்படின்னு இருக்கு, நல்லா கவனிங்க, இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் கரெக்டா எழுதிருவோம் அது. சரி, இப்போ பாருங்கப்பா என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, இஸ் ஈக்குவல் டு இந்த m1 v1 m2 v1 காமனா எடுத்துரும், m1 plus m2 into v1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு v1 தானே வேணும், அப்ப இந்த ஈக்குவேஷனை m1 plus m2ல டிவைட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், m1 u1 இங்க m2 u1 இருக்கு இல்லையா, அப்ப m1 plus m2 into u1 அப்படின்னு எழுதிக்கிங்க. இங்க m2 u2 மைனஸ் m2 u2, இங்க வந்து இங்க m2 u2 இருக்கு, இங்கேயும் மைனஸ் m2 u2 இருக்கு, இது கேன்சல் ஆயிருது, இப்படி பண்ணா கேன்சல் ஆயிருது. அந்த மாதிரி கேன்சல் ஆகக்கூடாது, எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க, கரெக்டா பண்ணியிருக்கோம் பாருங்க, m1 u1 m2 u2 m1 v1 plus m2 v2 எழுதுறோம், v2க்கு வந்து v1 இந்த பக்கம் போயிருச்சு, இது இந்த பக்கம் வந்துருச்சு, v1 மைனஸ் u1 plus u2ன்னு போட்டுட்டோம், இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, இது கரெக்டா தான் சால்வ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பி பாருங்க, இந்த ஈக்குவேஷன் பி வந்து v2 மைனஸ் v1 இருக்கு, ஸோ நம்ம இங்க v2 மைனஸ் v1 எழுதியிருக்கணும், அதனால வந்து இங்க வந்து தப்பாயிருச்சு, சரிங்களா? அங்க v2 மைனஸ் v1 எழுதி கரெக்டா கொண்டு வருவோம். சரி, அப்போ எல்லாமே கரெக்டா கொண்டு வருவோம், சரிங்க? பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா v2 மைனஸ் v1 வரணும், v2 மைனஸ் v1, அதாவது ஈக்குவேஷன் பி எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் பி பாருங்க, u1 மைனஸ் u2 இஸ் ஈக்குவல் டு v2 மைனஸ் v1, சரிங்களா? ஸோ v2 மைனஸ் v1, இப்போ v2 தானே நமக்கு வேணும், v2 இஸ் இந்த ஈக்குவேஷன் பில இருந்து v2 கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு v2 கிடைக்கும், சரிங்களா? அப்போ v2 இஸ் ஈக்குவல் டு u1 மைனஸ் u2 பிளஸ் v1 அப்படின்னு வரும், இந்த மைனஸ் v1 அந்த பக்கம் கொண்டு வாங்க. இப்போ v2 வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஸோ m1 u1 பிளஸ் m2 u2 இஸ் ஈக்குவல் டு m1 v1 பிளஸ் m2 இன்டூ v2. v2 எவ்வளவு சொல்லுங்க, u1 மைனஸ் u2 பிளஸ் v1 வருது, கரெக்டுங்களா அது? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க m1 v1 இங்க m2 m1 v1 தானே வேணும், இங்க m1 v1 இந்த m2 இன்டூ v1 இருக்கு இல்லையா, v1 காமனா எடுத்துங்க, m1 பிளஸ் m2 இன்டூ v1 அப்படின்னு வந்துருச்சு, அதாவது m1 v1 இந்த m2 v1 எடுத்தாச்சு. அடுத்து மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போங்க, இங்க என்ன வருது, m1 u1 இருக்கா, இந்த m2 u1 இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிரும், மைனஸ் m2 u1 அப்படின்னு வரும், மைனஸ் m2 u1 வரும். அடுத்து இந்த இந்த m2 u2 இருக்குல்ல, இந்த பக்கம் வரணும், இங்க ஒரு m2 u2 இருக்கு ஆல்ரெடி, இந்த m2 u2 இங்க இருக்கு, இங்க மைனஸ் m2 u2, இது இந்த பக்கம் வரும்போது பிளஸ் m2 u2ன்னு வரும், பிளஸ் m2 u2ன்னு வருது. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க, இங்க பாருங்க, இங்க வந்து u1 இருக்கா, u1 காமன் எடுத்துங்க, u1 காமன் எடுத்தீங்கன்னா m1 மைனஸ் m2 இன்டூ u1, கரெக்டுங்களா? பிளஸ் இது m2 u2 பிளஸ் m2 பிளஸ் u2 வந்து 2m2 u2 இஸ் ஈக்குவல் டு m1
plus m2 into v1, m1 plus m2 into v1 வருது. Divide this equation by m1 plus m2, m1 plus m2 ல divide பண்ணுங்க. Divide பண்ணீங்கன்னா அப்போ என்ன வரும் பாருங்க, v1 is equal to m1 plus m2 divide ஆயிரும், இங்க m1 plus m2 வரும். So m1 minus m2 divide by m1 plus m2 into u1 plus இங்க 2m2 divide by m1 plus m2 into u2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் velocity, final velocity of the first object after collision. இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து சிமிலர்லின்னு போட்டு 1 பிளேஸ்ல 2 போட்டோம்னா 2 பிளேஸ்ல 1 போட்டோம், 1 பிளேஸ்ல 2 போட்டு 2 பிளேஸ்ல 1 போட்டோம்னா நமக்கு velocity of the second object கிடைக்கும். velocity of the second object கிடைக்கும். அப்போ v1 1 பிளேஸ்ல 2 போட்டுங்க v2, அப்போ இங்க 1 பிளேஸ்ல இது 2 பிளேஸ்ல 1 போட்டுங்க, அப்போ 2m1 divided by m1 plus m2 into u2, 2 பிளேஸ்ல 1 போடுங்க u1, 1 பிளேஸ்ல 2 பண்ணும், 2 பிளேஸ்ல 1 பண்ணும், பிளஸ்னு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி 1 பிளேஸ்ல 2 போடுங்க, 2 பிளேஸ்ல 1 போடுங்க, m2 minus m1 divided by m1 plus m2 into u1, 1 பிளேஸ்ல 2 போடுங்க u2. ஸோ அப்போ இதுதான் velocity of the second object after collision, velocity of the second object after collision அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸ்பெஷல் கேசஸ் அதாவது வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் நடக்குது. ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் நடந்துச்சுன்னா ஆஃப்டர் கொலிஷன் வந்து நமக்கு வெலாசிட்டிஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ், வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, v1 is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2. சரிங்களா, m1 m2 are masses of the body, u1 and u2 are initial velocities of the objects before collision. அது ஞாபகம் வச்சுங்க. இது v1 க்கு. இது அடுத்து v2 என்ன வரும்னு சொல்லுங்க நமக்கு ஃபார்முலா, 2m1 divided by m1 plus m2 into u1 plus m2 minus m1 divided by m1 plus m2 into u2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், into u2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம வந்து நல்லா கவனிக்கணும், ஸ்பெஷல் கேசஸ் பார்க்குறோம். கேஸ் 1 ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து நம்ம வந்து கேஸ் 1 பார்க்கலாம். சரிங்களா, கேஸ் 1 என்ன பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் 1 வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈக்குவல் மாஸ், m1 is equal to m2 அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். m1 equal to m2 எடுத்தோம்னா இந்த 0 ஆயிருமா, இது இங்க 0 ஆயிரும், இங்க 2m by 2m வந்துரும், 2m கேன்சல் ஆயிட்டு v1 equal to u2 வந்துரும். ஸோ v1 is equal to u2 வந்துருது, v1 equal to u2 வருது. அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி செகண்ட் ஆப்ஜெக்ட் வருது. சரி, v2 என்ன ஆகுது பார்க்கலாம். v2 is equal என்ன ஆகுது, இந்த டேர்ம் 0 ஆயிரும், m2 minus m1 0 ஆயிரும், அதாவது m1 equal to m2 எடுக்கும்போது இது 0 ஆயிருது இல்லையா, இங்க 2m by 2m கேன்சல் ஆயிடுச்சுன்னா v2 equal to u1. அப்ப என்ன வந்திருக்கு பாருங்க, v2 equal to u1. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட், இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி u1, இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி u2 இருக்கு. இது கொலிஷன், இது ரெண்டு மாஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டி வந்துருது, செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டிக்கு வந்துருது அப்படின்னு வந்துருது. அப்போ வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் உடைய ஃபைனல் வெலாசிட்டி v1, செகண்ட் ஆப்ஜெக்ட் உடைய ஃபைனல் வெலாசிட்டி v2, அப்படியே வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிறைய இடத்துல क्वेश्चन கேட்டுட்டே இருப்பாங்க. If two equal masses undergoes one dimensional elastic collision, after collision their velocities exchange takes place. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 5 மீட்டர் per second, செகண்ட் ஆப்ஜெக்ட் 2 மீட்டர் per second இருந்துச்சுன்னா கொலிஷன் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ரெண்டு ஈக்குவல் மாஸா இருந்து ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷனா இருந்துச்சுன்னா கொலிஷன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 2 மீட்டர் per second வந்துட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் 5 மீட்டர் per second வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். பாருங்க வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. when two equal masses undergoes one dimensional elastic collision, after collision their velocities are exchanges, அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ கேஸ் 2 பார்க்க போறோம். கேஸ் 2 பாருங்க. கேஸ் 2 என்ன பாத்தீங்கன்னா m1 வெரி கிரேட்டர் தென் m2, m1 வெரி கிரேட்டர் தென் m2. இப்போ நம்ம ரோட்ல நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுங்க, லாரி வந்து நம்மள இடிக்குது. அப்போ லாரி மாஸ் m1ன்னு வச்சுங்க, பர்சன் மாஸ் வந்து m2ன்னு வச்சுங்க. அப்போ பர்சன் மாஸ் வெரி லெஸ் தென் லாரி மாஸ் தானே இருக்கும். அந்த மாதிரி m1 வெரி கிரேட்டர் தென் m2. அப்போ m1 வெரி கிரேட்டர் தென் m2னா m2 tends to 0 போட்டுக்கணும். m2 tends to 0னா இந்த டேர்ம் 0 ஆயிரும், m2 tends to 0னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஏன்னா m2 இங்க 0 தானே.
அப்போ v1 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, m2 டென்ஸ் டு 0னால m2 வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ m2 கேன்சல் பண்ணிட்டு நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, v1 இஸ் ஈக்குவல் டு u1 வந்துடும். இந்த கான்செப்ட் புரிஞ்சா பாருங்க. அதாவது வந்து m1 வெரி கிரேட்டர் தென் m2 னா m2 டென்ஸ் டு 0 போட்டுக்கணும். அப்போ m2 டென்ஸ் டு 0 னா இந்த v1 க்கு வந்து இந்த m2 0 போட்டா இது 0 ஆயிருது. இங்க m2 0 போட்டோம்னா 0 0 போட்டோம்னா m1 by m1 1 ஆயிட்டு v1 ஈக்குவல் டு u1 வருது. அப்போ வந்து இந்த லாரி வந்து இடிச்சாலுமே அதே வெலாசிட்டில போயிடும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டு நாட் சேஞ்ச், வெலாசிட்டி டு நாட் சேஞ்ச். சரி, செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி என்ன ஆகுது பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு v2 க்கு பார்க்கலாம். v2 க்கு பார்க்கும்போது m2 இங்க 0, m2 0. இதுல வந்து இன்னொரு கண்டிஷன் வச்சுக்கலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம செகண்ட் பர்சன் வந்து ரெஸ்ட்ல இருக்காது, u2 0ன்னு வச்சுங்க, u2 0ன்னு வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது ஹெவியர் மாஸ் மூவ்ஸ், லைட்டர் மாஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுங்க. u2 0 நம்ம ரோட்ல நின்றுட்டு இருக்கோம், லாரி வந்து அடிக்குது அப்படின்னு நம்ம அடிக்குதுன்னா ஃபாஸ்ட் வந்து இடிச்சிருது அப்படி வச்சுங்க. அப்போ u2 0னா இந்த டேர்ம் 0 வருதுதானே. அப்போ வந்து ஆஃப்டர் கொலிஷன், அதாவது பிஃபோர் கொலிஷன் வந்து பாத்தீங்கன்னா u1 u2 நினைச்சோம், u2 0ன்னு சொல்லிட்டோம். ஹெவியர் மாஸ்க்கு வந்து வெலாசிட்டி u1 வச்சுட்டோம். ஆஃப்டர் கொலிஷன் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி ஹெவியர் மாஸ்க்கு எவ்வளோனா v1 ஈக்குவல் டு u1 வந்துருச்சு. ஏன்னா இது 0 ஆயிருச்சு. m2 டென்ஸ் டு 0னால m2 0னால m1 by m1 1ன்னு வந்துட்டு v1 ஈக்குவல் டு u1. ஸோ பிக்கர் மாஸ்க்கு வந்து ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி மாறாது. சரி, லைட்டர் மாஸ்க்கு எப்படி வெலாசிட்டி, என்ன வெலாசிட்டி வரும் ஆஃப்டர் கொலிஷன் பார்க்கலாம். லைட்டர் மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து வெலாசிட்டி 0 ஆயிருதுங்களா, இது வெலாசிட்டி 0 ஆயிருச்சுன்னா இந்த m2 0 போட்டுலாமா, அப்போ 2m1 by m1 என்ன வரும், 2ன்னு வரும், 2 into u1. அப்போ v2 இஸ் ஈக்குவல் டு 2 the u1. இந்த படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க, லாரி வந்து அடிச்சதுன்னா அப்படியே அந்த அவன் பறந்து போய் விழுவான் இல்லைங்களா, அப்போ டபுள் ஆஃப் தி வெலாசிட்டில போய் விழுவாங்க. அப்போ அந்த லாரி வெலாசிட்டியை விட லாரி வந்து u1 வெலாசிட்டில போகும் ஆஃப்டர் கொலிஷன். ஆனா வந்து நாம வந்து என்ன ஆகும், டபுள் ஆஃப் தி லாரி வெலாசிட்டில போவோம். சரிங்களா. அப்போ டபுள் ஆஃப் தி லாரி வெலாசிட்டில போகும்போது என்ன ஆகுது, திருப்பி லாரி நம்மள இடிக்கவே முடியாது. அந்த மாதிரி வெலாசிட்டி நமக்கு அதிகமா கிடைச்சிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ m1 வெரி கிரேட்டர் தென் m2 இருந்துச்சுன்னா, அதாவது செகண்ட் மாஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் மாஸ் வெரி கிரேட்டர் தென் செகண்ட் மாஸ் ஆயிருந்துச்சுன்னா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் மாஸுடைய வெலாசிட்டி மாறாது. செகண்ட் மாஸுக்கு வெலாசிட்டி என்ன ஆகும்னா ஃபைனல் வெலாசிட்டி டபுள் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மாஸ் அப்படின்னு வந்துடும். சரி, நெக்ஸ்ட் கேஸ் 3ன்னு பார்ப்போம். கேஸ் 3 என்ன பார்க்கலாம்னா, இப்போ m1 கிரேட்டர் தென் m2ன்னு போட்டுலாம், வெரி கிரேட்டர் தென் m2 போட்டு u1 0ன்னு வச்சுக்கலாம். m1 வெரி கிரேட்டர் தென் m2 u1 0. அதாவது லாரி நின்றுட்டு இருக்கு, நம்ம ஓடி போய் லாரியை நாம போய் இடிப்போம். இங்க வந்து என்னது, m1 வெரி கிரேட்டர் தென் m2 u2 0 தானே சொல்லியிருந்தோம். u2 0னா நாம நின்று ரெஸ்ட்ல இருக்கும், லாரி வந்து நம்மள இடிச்சுது. இங்க என்ன பண்றோம்னா m1 வெரி கிரேட்டர் தென் m2 போட்டு u1 0னா லாரி ரெஸ்ட்ல நின்றுட்டு இருக்கு, நம்ம ஓடி போயிட்டு லாரி அடிப்போம் அப்படின்றது. சரிங்களா, u2 0 கிடையாது. அப்ப u1 0னா இந்த ரெண்டு டர்ம் இது 0 ஆயிரும். கரெக்டுங்களா, இது ரெண்டு டர்ம் 0 ஆயிரும். சரி, u1 0ன்னு புரிஞ்சு. அடுத்து m1 வெரி கிரேட்டர் தென் m2 னா m2 டென்ஸ் டு 0 தானே. அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல m2 0னால இந்த டர்ம் 0 ஆயிருது, u1 0னால இந்த டர்ம் 0 ஆயிருது. ஸோ v1 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ஓடி போயிட்டு லாரி இடிச்சாலும் லாரி நகரவே நகராது, அதாவது லாரி மூவே ஆகாது. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் லாரி வந்து ரெஸ்ட்லயே இருக்கும் அப்படின்றது. சரி, இப்போ நம்ம வந்து லாரி இடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வெலாசிட்டி எப்படி இருக்கு பார்க்கலாம். v2 அப்படி நமக்கு என்ன வெலாசிட்டினா பாருங்க, u1 0னால இது 0 போட்டுருங்க, m2 0 தானே, m2 0ன்னு போட்டீங்க, m2 0 போட்டீங்கன்னா மைனஸ் m1 by m1 வந்து மைனஸ் u2. அப்போ நம்ம என்ன வெலாசிட்டில போய் இடிக்கிறோமோ அந்த வெலாசிட்டில ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துடும். இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வால் எடுத்துங்க. வால்னா நீங்க நினைக்கிற வால் கிடையாதுப்பா, இது வந்து இந்த செங்கல்ல கட்டின வால், அந்த வால். சரிங்களா, சரி, சுவர் என்ன தெரியும் இல்லையா, வால். இப்போ வந்து ஒரு பால் வந்து எடுத்துக்கிறேன், இந்த பால் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன், ஒரு வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றேன். இந்த வால் வந்து ஹெவியர் மாஸ், இந்த வால் வந்து ஹெவியர் மாஸ், அதான் m1 இது வச்சுங்க, இது m2ன்னு வச்சுங்க, இது m1 வச்சுங்க, இது m2ன்னு வச்சுங்க. இந்த பால் வந்து டுவர்ட்ஸ் வால் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆஃப்டர் கொலிஷன் வால் மூவ் ஆகாது, வால் ரெஸ்ட்ல இருக்கும் பாருங்க, v1 0. ஆனா பால் என்ன ஆகும்னா இப்படி போய் கொலைட் ஆயிட்டு அடுத்து இப்படி ரிட்டர்ன்ல வந்துடும். இது ரிட்டர்ன்ல சேம் ஸ்பீட்ல வந்துடும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கும், சேம் ஸ்பீட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ வந்து ஹெவியர் மாஸ் வந்து ரெஸ்ட்ல இருந்து லைட்டர் மாஸ் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ ஆஃப்டர் கொலிஷன் வந்து ஹெவியர் மாஸ் ரெஸ்ட்ல தான் இருக்கும், லைட்டர் மாஸ் ரிட்டர்ன்ஸ் வித் சேம் ஸ்பீட் அப்படின்னு நமக்கு வந்துடும். சரி, ஜென்ரலா கேஸ் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்னு கொடுப்பாங்க. அப்போ கேஸ் 4 வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் அப்படின்னு சும்மா எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ u2 வந்து 0 எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன வரும் சொல்லுங்க, v1 இஸ் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 இன்ட்டு பை m1 பிளஸ் m2 இன்ட்டு u1 கிடைச்சிரும். அப்படி ஜென்ரலா இது u2க்கு மட்டும் 0 போட்டீங்கன்னா இங்கே u1 வரும். செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி வந்து v2 இஸ் ஈக்குவல் இது 0 போட்டீங்கன்னா 2m1 டிவைட் பை m1 பிளஸ் m2 இன்ட்டு u1. இப்படி நமக்கு கேசஸ் கிடைக்கும். சரிங்களா, இதுல வந்து நமக்கு ரேஷியோ ஆஃப் தி வெலாசிட்டிஸ் அப்படின்னு கேட்கலாம். ரேஷியோ ஆஃப் தி வெலாசிட்டிஸ் கேட்டாங்கன்னா என்ன கிடைக்கும், கேஸ் 4ல இருந்து v1 by v2 இஸ் ஈக்குவல் டு v1 by v2 ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, m1 மைனஸ் m2 டிவைட் பை m1 பிளஸ் m2.
இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சரி, இதுல அடுத்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். நம்ம இங்க பாருங்க, பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். In the perfectly elastic collision, there is no loss in kinetic energy of the system, but kinetic energy of one body is transferred to another body. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. யாரா ட்ரூ யாரா ஃபால்ஸ் சொல்றீங்க பார்க்கலாம். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ல வந்து என்ன சொல்லிருக்க பாருங்க, இன்னொரு முறை படிக்கிற பாருங்க. Perfectly elastic collision. In perfectly elastic collision, there is no loss of kinetic energy of the system, but the kinetic energy of one body is transferred to another body. அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. இது ட்ரூன்னு வரும். வெரி குட். சரி, இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. when a body of mass m1 moving with kinetic energy e1, m1 க்கு வந்து kinetic energy வந்து e1 அப்படின்னு எடுத்துட்டோம். body of mass m1 moving with kinetic energy e1 undergoes a perfectly elastic collision with another body of mass m2, another body of mass m2 whose kinetic energy is 0, rest அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடுத்த கண்டிஷன் பாருங்க, எழுதல நானு, அப்படியே படிக்கிறேன். when a body of mass m1 moving with kinetic energy e1 undergoes perfectly elastic collision with another body of mass m2, another body of mass m2 which is at rest. rest na kinetic energy 0. இதுல ஒரு பாயிண்டா சொல்றேன் பாருங்க. first point கவனிங்க. first point, the amount of kinetic energy transferred from m1 to m2 is amount of kinetic energy transferred சரிங்களா, transferred from from m1 to m2, from m1 to m2 நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து எவ்வளவு கைனடிக் எனர்ஜி m1ல இருந்து m2 க்கு போயிருக்கும்னு பாருங்க. எவ்வளவு கைனடிக் எனர்ஜி m1ல இருந்து m2 க்கு போகனா, நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ் சொல்லுங்க. லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு கெயின் இன் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு கெயின் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் செகண்ட் பாடி. அப்படிதானே? இப்போ செகண்ட் பாடிக்கு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0 தானே இருக்கு. அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் செகண்ட் பாடி தானே லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி. ட்ரூ ஆ ஃபால்ஸா? அதாவது ஃபர்ஸ்ட் பாடிக்கு கைனடிக் எனர்ஜி எவ்வளவு குறைஞ்சிருக்குமோ அவ்வளவு கைனடிக் எனர்ஜி தான் செகண்ட் பாடி கூடி இருக்கும். இப்போ வந்து செகண்ட் பாடிக்கு கைனடிக் எனர்ஜி வந்து ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன வந்திருக்கோ, ஏன்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0 தானே. அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் செகண்ட் பாடி இஸ் ஈக்குவல் டு லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். அப்போ அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் m1 to m2 ன்னு சொன்னா, அப்போ வந்து ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி செகண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் known as loss in kinetic energy of the first object அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்படி எதுனா அப்ப என்ன வரும் சொல்லுங்க. ஆஃப் செகண்ட் பாடிக்கு ஆஃப் m2 v2 ஸ்கொயர் போட்டுக்கணும். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் இன்டு m2 இன்டு v2 க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் பாருங்க. u2 0 ஆயிருச்சு. நீங்க பாருங்க 2m1 by m1 plus m2 into u1 வரும். இங்க u1 வரும். சரிங்களா? சரி, அப்ப வந்து v2 பிளேஸ்ல என்ன பண்ணணும் பாருங்க. 2m1 divided by m1 plus m2 whole square into u1 ஸ்கொயர் அப்படின்னு வருதுங்களா நமக்கு? அப்படி புரியுதுங்களா இது? சரி, இப்போ வந்து இது என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நம்ம இதுல வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி எழுதலாம். எப்படி மாத்தி எழுதலாம்னா, இங்க ஒரு இந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதலாமா பாருங்க. இங்க m1 m2 இருக்கு இல்லைங்களா, இங்க m1 m2 இருக்கு. சரி, m1 m2 ன்னு எழுதிக்கிறோம். டிவைட் பை என்ன எழுதுறோம், m1 பிளஸ் இங்க நல்லா பாருங்க m1 பிளஸ் m2 ஹோல் ஸ்கொயர் எழுதிருக்கு. நல்லா கவனிக்கணும். இங்க 2 ஸ்கொயர் வந்து 4 இருக்கும். அந்த 4 இங்க எழுதிருக்கு. இங்க இது வந்து v2 ஸ்கொயர் தானே. ஸ்கொயர்னா இங்க ஸ்கொயர் வரும். இது மொத்தமே தான் வெலாசிட்டி ஸ்கொயர். வெலாசிட்டி v2 வந்து இது மொத்தமே தான் v2, அதனால இங்க ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ இங்க ஒரு m1 இங்க எழுதியிருக்கேன், ஒரு m2 எழுதியிருக்கேன். இந்த 2 ஸ்கொயர் வந்து 4 எழுதியிருக்கேன். இன்னொரு m1 இங்க எழுதிக்கிறேன். இந்த 1/2 இங்க எழுதுறேன் நானு. கரெக்டுங்களா? சரிங்களா? இந்த u1 ஸ்கொயர் இங்க எழுதிக்கிறேன். இதுதான் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். அப்போ தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க. 4m1 m2 டிவைட் பை m1 plus m2 whole square into e1. So this is the loss in kinetic energy of first object சொல்லலாம், இல்லைன்னா final kinetic energy of second object சொல்லலாம், இல்லைன்னா kinetic energy transferred from m1 to m2 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். புரியுதுங்களா இது? சரி, இதுலயே அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். இதுல fraction of kinetic energy transferred from m1 to 2. fraction என்ன, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். fraction of kinetic, இதுதான் change in kinetic energy of first object னு வச்சுங்க. fraction என்னவே fraction of energy என்னவே அதுக்கு என்ன பண்ணா change in value by original value போட்டுக்கணும். change in value by original value போட்டுக்கணும். இதுதான் fraction of kinetic energy transferred from m1 to m2. fraction of kinetic energy transferred from m1 to m2 அப்படின்னா, அதாவது change in value by original value போட்டா அதான் fraction of change in value அர்த்தம். அப்ப change in value என்ன இருக்கு பாருங்க.
4m1 m2 டிவைட் பை m1 பிளஸ் m2 ஹோல் ஸ்கொயர் தானே இருக்கு. டிவைட் பை k1ன்றது அதான் E1 கைனடிக் எனர்ஜி. அப்ப டிவைட் பை E1 போட்டா இந்த E1 கேன்சல் ஆயிரும். So this is the fraction of change in kinetic energy from first object to second object அப்படின்னு வருது. இதே percentage of change in kinetic energy, percentage of change in kinetic energy of first object, change in kinetic energy of m1 கேட்டாங்கன்னா, kinetic energy of m1 கேட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, change in kinetic energy by original kinetic energy into 100% தானே சொல்லி இந்த percentage change னாவே எப்பவுமே இப்படி தான் எழுதணும். change in kinetic energy by original kinetic energy, அதாவது fractional kinetic energy into 100%. அதுதான் 4m1 m2 divided by m1 plus m2 whole square into 100% அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வருது.